எப்பா கஷ்டப்பட்டு எப்படியோ நெதருக்கு வந்துட்டேன். ஐயா இனி நெதரைட்டு மைண்ட் பண்ணால் போதும். ஒரு மனுஷரு இந்த இடத்துல ஏதோ ஒன்று சரியில்லையே. என்னது அது? என்னலவா என்னமோ பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை பார்த்துட்ட மாதிரி இப்படி பதறி போயிருக்கு. நீ எப்படி இங்கே வந்த? நான் உன்னை இனி பார்க்கவே மாட்டேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதுவும் எஸ்எம்பியில். நான் இதை சுத்தமாக எதிர்பார்க்கல. என்ன சொல்கிற? கிரிஞ்சாவா இருக்கே. ஆமாம், அப்புறம் நகருக்கு போய் யாராச்சும் இப்படிலாம் ஒரு சீனை போட்டு தூக்குவாங்களா என்ன பாவி? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போ நான் டேரெக்டாக இன்ட்ரோ போட்டுறேன்ப்பா. லூசு பையில அது ஜில் ஜோன் இன்ட்ரோடா மாற்று. ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்க. ஆக்சுவலி கைஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்குன்னு சொல்கிறத விட இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ, இந்த வீடியோலாம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல கைஸ். ஓகே, இனிவேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நெதரில் தாங்க பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்க போயிடும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் கையில் எடுத்துப்போம். நம்ம வீடில் பார்த்தீங்கன்னா ஒரு நெதர் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா மேலே கட்டி வச்சுருப்போம். அது வேறு என் கண்ணு உறுத்திட்டே இருக்குது கைஸ். எப்போ ஓப்பன் பண்ணுவோன்னு. அப்புறம் உண்மையை சொல்ல போனோம்னா நான் ட்ரையல் சேம்பர்ஸ்க்கு முன்னாடியே எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ வருதுன்னா லேட்டாக தான் இருக்குது. ஐயோ, இந்த ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வைக்கும்போது இந்த நம்ம வீடு வேறு மரம் இருக்குது. பக்கத்தில் லைட்டாக போட்டுச்சுன்னா வைங்க எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, ஸ்பான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர்ட்ரஸ் பக்கத்தை இல்லாட்டி ஒரு பேஸ்டன் பக்கத்தை பாவில. ஓகே, ஆக்சுவலி இப்போ நம்ம கிடச்சதுன்னா நெதர் வேஸ்ட்டு பயமி ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னி ஒரு மோசமான விஷயங்கள்லாம் இருக்குது. இது நல்ல விஷயம் என்னென்னா இங்கே நம்ம சேஃபாக இருக்கலாம் கைஸ். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் நெதர் போர்ட்டல் கட்டினால இப்போ ஒரு சின்ன பேஸ் மாதிரி ஒரு விஷயத்தை நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் டே தான் வந்து வீட்டையே எரிச்சு விட்டால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க கைஸ். அந்த டேமேஜை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். அது நினச்சோன்னே எனக்கு வருத்தமாக போச்சு. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது பண்ண அடப்பாவி பிக்லைன் மண்டையா இவனை என்ன கைஸ் வரான். ஐயோ, என்ன அடிக்காமல் போகிறான். ஓ, நம்ம கோல்டில் வந்திருக்கோமா? அதுவே எனக்கு தெரில. ஓகே, கோல்டு ஆர்மர் ஏன் நான் போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச கோல்டு ஏன் போட்டேன்னு எனக்கே சத்தியமாக தெரியும். இப்போ புரிஞ்சிச்சு கைஸ். பரத் ஒரு எக்ஸ்பி ஃபார்மில் நிறைய இருந்துச்சு. அதில் நான் அடப்பாவீரா இது என்னடா எல்லாருமே கைஸ் இங்கே பாருங்கள். அங்கே ஒரு டனல் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதாவது யாரும் மைண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டர்ட் பிளாக், அந்த பிளாக்கு கிட்டத்தட்ட இது வந்துட்டு நம்ம பேஸே இல்லை போலியே. எல்லோரும் இங்கே தான் கைஸ் வந்திருக்காங்க. இத்தனை பக்கத்து எந்த போர்ட்டலும் இல்லையே. அடப்பாவீரா இதெல்லாம் நான் என்னென்னு சொல்ல. ஓகே, குவாட்ஸை பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிச்சுக்கலாம். இது என்ன ப்ரோ அச்சீவ்மெண்ட் கிடைக்கல நீங்கள் நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா கவ் ஃபார்ம் பண்ணியிருப்போம். குவாட்ஸே நம்ம பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். சரி, அந்த கடன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் வாங்கிட்டேன். இப்போ என்சாண்டிங் ரூம் செட்டப் கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வச்சு கொஞ்சம் 4-5 புக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்சாண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, என்ன கிடைக்கிது அடப்பாவில வேஸ்ட் என்சாண்ட் கைஸ். இப்போ நான் திரும்பியே பார்த்தீங்கன்னா நெதருக்கு வந்துட்டேன். நெதரில் மைண்ட் பண்ணும்போது கைஸ் எனக்கு டெப்ரிஸ் கிடச்சிது. எப்படி ப்ரோ உங்ககிட்ட டைமண்ட் பிக்கெக்ஸ் இல்லை நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லை கைஸ், பக்கத்து எஸ்பிபி ப்ரோ மைண்ட் பண்ணிருந்தாரு. நான் அவரை கூப்பிட்டு வர சொன்னேன் கைஸ். அவர் இந்த மைண்ட் பண்ண சொன்னேன். இப்போ 2 மைண்ட் கிடச்சிச்சா. இப்போ அவர் வருவார் போயிருங்க. இல்லை ப்ரோ நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா வராரா. இதுதான் கைஸ், இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். என்கிட்ட டைமண்ட் பிக்காக்ஸே இல்லை. எந்த முட்டாளாசி இந்த மாதிரி டெப்ரிஸ் மைண்ட் பண்ண போவான்னு தெரில. பெட்டு கூட நிறைய இருக்குது, ஆனால் டைமண்ட் பிக்காக்ஸ் கொண்டு வரல. எனக்கு அப்படி சோம்பேத்தனமாக இருந்துச்சு. சரி மைண்ட் பண்ணிட்டு எல்டிஜி மைண்ட் பண்ணிருந்தாரு. அவர் வர சொன்னால் வரவே மாட்டேன்ட்டார். எனக்கு கடுப்பாகி போச்சு. மைண்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். அப்புறம் இவர் தான் கைஸ் நல்ல மனசர் கைஸ். மைண்ட் பண்ணது அப்படியே தந்தார். நான் கூட எதோ அவர் எடுத்துக்கிட்டோம் பரவாயில்லன்னு நினச்சா அவர் எடுக்கவே மாட்டேன்ட்டார். இப்போ நானும் பெட் மைனிங்லாம் போக ஆரம்பிச்சு கைஸ். ஓகே ரைட்டு, இப்போயாச்சும் ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கு தான் பார்ப்போம். ஓகே, நமக்கு நான் ரொம்ப நேரமாக மைண்ட் பண்ணேன். லிட்டரலி பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. ஓகே, இந்த தடவையாச்சும் கிடச்சிருக்கா? கிடைக்கல. போங்கப்பா, நான் பேஸுக்கு வந்துட்டு கிடச்ச டெப்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. ஒரு இங்காட்டாச்சும் கையில் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக ஒரு இங்காட் அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக கரெக்டாக 4 இருக்குது கேஸ். கோல்டு பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இங்காட் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, அதாவது இங்காட் பண்ணும் கைஸ். இங்காட் பண்ண ஆர்மர் தான் பண்ண முடியல. ஒரு இங்காட்டாச்சும் பண்ணுவோம் இப்போதைக்கு. ஓகே, இதுலேயே ரெசிபி இங்கே வச்சா வந்துருச்சு. எஸ் 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 ஆக்சுவலி கேஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு இங்காட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம எஸ்எம்பி. அதனால் பார்த்தீங்கன்னா இவர்கிட்டலாம் போய் சீன் போட்டுருந்தேன். இப்போ உங்ககிட்டலாம் வெறும் ஸ்க்ராப் தான் இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கோட்டு ஆர்மரே பண்ணலாம், ஆனால் இங்கோட் பண்ண முடியுமா தம்பி? இங்கோட் பண்ண முடியுமா தம்பி? பாரு, நான் எடுத்துக்கோ ப்ரோ, பிரச்சனை இல்லை. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்மர் பண்ணுன்ட்டு
வெறியாகி போச்சு. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க கைஸ், லிட்ரலி ரொம்ப ரேண்டமாக பார்த்தீங்கன்னா கிடச்சிது. ஒரு டெப்ரிஸில் இருக்குன்னு பார்த்தா 2 டெப்ரிஸ் கிடச்சிது. அதுவும் வைல்ட் லெவல் 12 கிடச்சிது. எனக்கு தெரிஞ்சு வைல்ட் லெவல் 16 17லாம் மோஸ்ட்டாக இங்கே கிடைக்கவே இல்லை. பெட் மைனிங் போடுறதுனால கிடைக்கிது, அதுவும் சைடில். அதனால கைஸ் இந்த டெப்ரிஸை பார்த்தீங்கன்னா நான் மைண்ட் பண்ணேன். 1 இருக்குன்னு பார்த்தா 2 இருந்ததுனால செம்ம சந்தோஷம். அதுவும் ரொம்பவே ரேண்டமாக கிடச்சிது கைஸ். பெட் மைனிங்கிட்ட எதுவுமே கிடையாது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மைனிங் பிறகு நானும் எல்டிஜி எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு நிறையா டெப்ரிஸ் நிறைய இங்கோட்டெலாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆஃப்லைன் போன காரணத்தினால நான் இப்போதைக்கு ஆர்மர் மட்டும் பண்ணி வைக்க போகிறேன் கைஸ். இந்த நெதர் அப்டேஜெல்லாம் எப்படி ப்ரோ கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா அவர் வீடியோவில் பார்த்தா தெரியும். அவர் எஸ்பிபி ப்ரோ கூட போய் எடுத்துகிட்டு வந்தார் போல். இப்போ நம்ம நாளை மட்டும் எடுத்து வச்சுப்போம், ஏன்னா ஆர்மருக்கு அதுவே போதும். அப்புறம் கைஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கோட்டடி எக்ஸாம் பிடிச்சி லீவ் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நம்ம வீடியோவை பார்க்க மட்டும் மறந்துடாதீங்க, மறக்கக்கூடாது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மித்திங் டேபிளாக நம்ம வீட்டில் இருந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மர் ஓகே, செஸ் பிளேட் ரெடி. இப்போ பேண்ட் போடா அப்படியே பொறுமையாக வைக்கிறாங்க கைஸ். அப்படியே பொறுமையாக என்ன சீக்கிரட்டா யூஎஸ்லாம் எவ்வளோ ப்ரீசியஸான டைமை நமக்கு வேஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். இது பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது கைஸ். ஓகே, என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ஒரு டைமண்ட் இருக்குன்னு கேட்பீங்க. டைமண்ட் நேரமாக இன்னொன்று இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. இது ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம ட்ரையல் சேம்பர் போயிருந்தோம் போன வீடியோவில். அதில் டேமேஜ் ஆன ஆரம்பம் தான் இது. அதில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல போய் அடி வாங்கினேன், கேவில் போய் அடி வாங்கினேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெதரைட் ஆர்மர். ஆனால் இப்போ ஒன்று பிரச்சனை என்னென்னா, நம்மக்கிட்ட மெண்டிங் புக் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. மேபி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்துடும் மெண்டிங் நம்ம வாங்கினது. ஓகே கைஸ், மெண்டிங் இல்லாத காரணத்தினால் எனக்கு விருப்பம் இல்லை அதை டேமேஜ் பண்ணேன்னா அது பயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பியில் நம்ம நெதரைட் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பேஸில் எல்லாத்தையும் அது இதுன்னு வெடிச்சு வச்சுருக்காங்க கைஸ். நம்ம இப்போ அதில் எப்படி நான் நெதர் மைண்ட் பண்ணுறது? இனி மைண்ட் பண்ணோம்னா நம்ம எலக்ட்ரிக் எடுத்துகிட்டு ஏதோ தொலைபேசி தூரத்தும் போயிட்டு அங்கே போய் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கும் நெதர் போட்டு எல்லாட்டையும் சத்தியமாக கிடைக்காது கைஸ். ஐயோ, எனக்கு அதனாலேயே பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி ப்ரோ டீம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. என்ன ப்ரோ எஸ்பிபி டீம்னா என்ன யார் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். புது மெம்பர்ஸில் ஆட் ஆகிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா சரியாக தெரிய மாட்டேங்குது கைஸ். பரத் எஸ்பிபி இருக்கார், அப்புறம் ஜென்ரல் பிளேஸ் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ரப்ளோ அவருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரனால லீவாக வரேங்கிறாரு. சரி விடுங்க கைஸ், அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே, போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கோம், பரத் ப்ரோவோட குதிரை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது என்கிட்ட தான் இருக்குது. எப்படின்னா என் பேஸ்க்கு அதுவே வந்துச்சு கைஸ். எனக்கு தான் செம்ம சந்தோஷம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் கைஸ். ஓகே, நானும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தேன். இந்த டோட்டம் அச்சீவ்மெண்ட் எடுக்கிறதுக்காக நான் லூசுத்தனமாக அந்த குதிரையும் கையில் பார்த்தீங்கன்னா லீஸ் போட்டு கொண்டு வந்திருந்தேன். சரி, க்ரீப்பர்கிட்ட தானே அந்த பிரச்சனை, மற்ற எந்த மாப்ஸும் பிரச்சனை பண்ணுது, அது எதுவும் டேமேஜ் பண்ணன்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நின்றுருந்தேன் கைஸ். நான் இங்கே தான் ஒரு பெரிய தப்பே பண்ணியிருப்பேன் பாருங்க கைஸ். நம்மளை தேடி வந்து குதிரை கைஸ், உங்களுக்கே தெரியும். ஓகே, இவனுங்க வேறு அடிக்க மாட்டானுங்க. தேவையில்லாத நேரத்துலலாம் அடித்து அப்படி இப்படி கொள்ளுவானுங்க. பாருங்கள், பொறுமையாக அடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ சாவுங்கடே டம்மி பீஸுகளை. டோட்டம் கையில் இருக்கும்போதே உங்களுக்கு அடிக்க தெரில. இதுலேயே நானே ஃப்ரீ வீல் தரேன் உங்களுக்கு, அடிச்சுக்கோங்களா, பிரச்சனையே இல்லை. அப்பயும் உங்களுக்கு இது பண்ணல. அப்போ ஹாப்பி காஸ்ட் என்ன ப்ரோ இருக்குது, எப்போ ப்ரோ பிடிச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி கிடையாது. எல்டிஜி பிடிச்சி வச்சுருந்தாரு. நான் பார்த்தீங்கன்னா சில வேலைகள்லாம் அதில் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைகள்லாம் எதுவும் பண்ணல, சும்மா ஊர் சுற்றுனேன் கைஸ். ஆக்சுவலி அவட பாவி பயனிலா அடிச்சுட்டு வந்தீங்களே இந்த ஜாம்பி, அதையாவது நான் தான் அதை கொண்டுட்டேன்னு பார்த்தேன் கைஸ். ஆக்சுவலி நம்ம பிரச்சனை அது கிடையாது கைஸ். ஆக்சுவலி பக்கத்தை யாருன்னு பார்த்தா யாருன்னு அந்த ஸ்கெலிட்டன் மாட்டேங்க தான். எனக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. ஸ்கெல்டனை வந்துட்டு ஏன்டா ஸ்கெல்டன் ஹார்ட்டை பண்ணீங்க அப்படின்னு எனக்கு ஒரு செம்ம டென்ஷனு. அப்புறம் எனக்கு ஒரு இவனுங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு போய் தூங்குறத வச்சு இவனுக்கு ஸ்கெலிட்டன் படையே இந்த வம்சத்தையும் அடிக்க நான் போக மாட்டேன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இவனுக்கு பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டேன். எப்படி இருந்தாலும் காலையில் செத்துருவான்னு சொல்லி கீழே போய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு போல அந்த ஆர்மர் போட்டவன் அடிக்கலான்னு பார்த்தா இவனுங்க நம்மளை பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த ரிவெஞ்செல்லாம் விட்டுரு, இதுக்காக தான் நம்ம ஸ்கெல்டன் ஃபார்ம் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா போட்டேன். அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாம் கட்டியிருப்பேன். அது சும்மா அது ரவுண்டு, அது ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இனி பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது பண்ண முடிஞ்சு கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எது எப்படியும் நமக்கு அச்சீவ்மெண்ட் கிடச்சிச்சு. இருந்தாலும் சாரி கைஸ், ஆக்சுவலி எமோஷ்னலாக தான் இருக்குது. அந்த திருட்டு ஸ்கெல்டன் ஹார்ஸ் கூட நம்மக்கிட்ட மிஞ்ச மாட்டேது. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஹார்ஸே நிற்க மாட்டேங்குது. போன எபிசோட்லேயும் ஒரு ஹார்ஸ் இருந்துச்சு, இப்போ ஸ்டார்டிங்லேயும் ஒரு ஹார்ஸ் இருந்துச்சு. இதோடு இந்த அசம்பிளியே நான் 10 ஹார்ஸ் கிட்ட பிடிச்சி வச்சுருப்பேன். ஒன்று யாராவது தூக்கிட்டு போயிடுறாங்க, இல்லை எங்கேயோ பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க, இல்லை நான் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்ருப்பேன், அதை தூக்கிட்டு போயிடுறாங்க கைஸ். இதெல்லாம் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது.
ஏதோ ஒரு நல்ல ஹார்ஸாக பிடிக்கணும் கைஸ். நம்ம யோப்ராட்ஸு அப்புறம் இன்னொருத்தர் இருக்கா, அவனுக்கு நேம் டேக் வைக்க கிடையாது. நமக்கு யோப்ராட்டு ஹார்ஸுக்கும் பார்த்திங்கன்னா வச்சுட்டோம்னா இதாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருக்கேன்னா எண்டர் செஸ்ட்டு தான். எண்டர் செஸ்ட் எதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம இதில் போன எபிசோடில் பார்த்திங்கன்னா மேஸு அப்புறம் ஒரு செஸ்ட் பிளேட் பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். இப்போ தான் எனக்கு ஒரு மண்டையில் அந்த கொண்டை மறந்த மாதிரி ஒன்றும் இல்லை கைஸ். நான் போன தடவை எண்டர் செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மர் வச்சுருப்பேன். அந்த ஓபி ஆர்மர் நான் எதுக்கு வச்சுருப்பேன்னா இந்த நெதரைட் ஆர்மர் சேஞ்ச் ஆகிருக்கேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அதை நான் மறந்துட்டு இது பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னும் ஒரு கொடுமை நினச்சி நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய நெதரைட் ஸ்கிராப் இருந்துச்சு. சரி எல்டிஜி வந்து இது பண்ணலான்னு பார்த்தா அவர் மொத்தமாக பண்ணிக்கிட்டாருங்க டூல்ஸு. ஜஸ்டிஸ் ஃபார் HMS அப்படின்னு கமெண்ட்டில் ஹேஷ்டேக் போடுங்க.